யோ நம்ம லைஃப்ல இங்க நிறைய விஷயத்தோட ஒத்தே போகாது. ஆனா எல்லா கூட ஒத்து போற ஒரே விஷயம் தெரியுமா? நம்ம சாப்பிடுற அப்பளம் மட்டும்தான். பேசிக்கா நம்ம ஊர்ல இந்த அப்பளத்துக்கான அப்ரிசியேஷன் பெருசா கிடைச்சதே கிடையாது. ஏன்னா அப்பளம் ஒரு சைடிஸ் மட்டும் தான். நீங்க சாம்பார் சாதத்தை சாப்பிடலாம், லெமன் சாதத்தை சாப்பிடலாம், புளி சாதத்தோட சாப்பிடலாம், ஏன் கொஞ்சம் பார்டர் தானா கேரளால பிரியாணிக்கே சாப்பிடலாம். என்னதான் இப்பெல்லாம் அப்பளத்துக்குன்னு பெருசா ஆடே இல்லனாலும் ஒன்ஸ் அப்பான டைம் அப்பளத்துக்குன்னு தனியா ஒரு ஆந்தமே இருந்துச்சு. எஸ், த ஓஜி பேங்கர். சோ இதெல்லாம் வச்சு நீங்க அப்பளம் ஒரு சைடிஷ் நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த எக்ஸிபிஷன் பொருட்காட்சி எல்லாம் போனீங்கன்னா அங்க ஒருத்தர் இருப்பான், ரோலக்ஸ். அவன் பேரு டில்லி. அவன் தான் டெல்லி அப்பளம். அதுக்கு ஏன் டெல்லி அப்பளம் பேர் இருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அப்பளம் சவுத் இந்தியா நார்த் இந்தியா இல்ல, அப்பளம் ஒரு இந்தியாடா. சோ தலைவன் அப்பளம் எப்பயுமே சாப்பிடுறதுக்கான ஒரே காரணம் அவன் பல ஃபார்ம்ல இருக்கிறதுனாலதான். ரவுண்ட் அப்பளம், பேட் அப்பளம், கலர் அப்பளம்னு விக்ரமோட அதிகமா கெட்ட போட்டது அப்பளம் தான். சோ இவ்வளவு காரணம் இருக்கிறதால நான் கேக்குறேன், நம்ம அரசாங்கம் அந்த அப்பளத்தை சீக்கிரமா ஒரு தேசிய சைடிஷா அறிவிச்சே ஆகணும்.